மோர் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சின்ன வெங்காயம், வரமிளகாயெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், ஜீரகம், பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடணும். அதுக்கப்புறமா ஒரு 2 பாக்கெட் தயிரை ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா அடிச்சுக்கிடணும். நல்லா மிக்ஸியில் மிக்ஸ் பண்ண பிறகு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும். அதை இந்த நம்ம வதக்குன அந்த இதோடு பாத்திரத்தில் சேர்த்துக்கிடணும். சேர்த்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு சூடானதுமே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோ.